தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாசான சங்க இலக்கிய பாட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். நற்றிணையில் கபிலர் எழுதின 77வது பாட்டு தான் அது. ஒரு பொண்ணு சும்மா ஒரு பார்வையை வீசிட்டு போயிருவா. ஆனா இங்க ஒருத்தன் என்ன ஆகுறான்னு பாருங்க. மலையன் மாவூர்ந்து போகி புலையன் பெருந்தொடி கரங்க பிறநாடு தடியி நெடுவில் அருவி நிலையிய குறும்பொறை சுளையுடை முன்றில் மனையோல் கங்குல் ஒளிவில் அருவி ஒளியின் துஞ்சும் குருமகள் குவளை உன்கண் மகிழ்மட நோக்கே. இந்த பாட்டோட கருத்தை சுருக்கமா சொல்லணும்னா, அவளுக்கு என்ன, என்னை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பார்வையால என்னை கட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கா. ஆனா அவ பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வெயில்ல காஞ்சு போயிருந்த வைக்கோல் போர்ல யாரோ தீய பத்த வச்ச மாதிரி என் உள்ளம் காதலால பற்றி எரிஞ்சிட்டு இருக்குன்னு தலைவன் சொல்றான். மலையமான் திருமுடிக்காரின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தாருங்க. அவரு குதிரை மேல ஏறி போய் மேல மடிக்க பகைவர்களை தும்சம் பண்ணிட்டு ஒரு நாட்டை ஜெயிப்பாராம். அப்படி ஜெயிக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய வெற்றி களிப்பும் நிம்மதியும் வரும்ல. அந்த பெரிய வெற்றியை விட என் காதலியோட அந்த குவளை மலர் போன்ற கண்ணிலிருந்து வர்ற அந்த பார்வை எனக்கு பெரிய நிம்மதி தருதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லைங்க, அவ இருக்கிற அந்த ஊர்ல அருவி கொட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த சத்தத்திலையும் அங்கே இருக்கிற மக்கள் குரட்டை விட்டு தூங்குவாங்களாம். நாம என்னடான்னா பக்கத்து வீட்டுல மிக்ஸி அரைக்கிற சத்தம் கேட்டாலே முடிச்சுக்கிறோம் இல்லையா? அங்க பலாப்பழம் எல்லாம் மரத்தோட வேர்லயே கொத்து கொத்தா காய்க்குமா. இப்படிப்பட்ட அழகான ஊர்ல இருக்கிற அந்த தலைவியோட பார்வை தலைவனோட இதயத்துல எரியிற அந்த வைக்கோல் நெருப்ப அப்படியே அணைச்சிருச்சான். ஆக மொத்தம் ஒரு ராஜா நாட்டை ஜெயிக்கிறத விட காதலியோட ஒரு பார்வை பாக்குறது தான் பெரிய வெற்றின்னு சொல்றாரு கபிலர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க.